Welcome all of you to my video. In this video, we are going to see Chapter 2, Basic Algebra, Example 2.6. Our monthly electricity bill contains a basic charge that is independent of units consumed and a charge that depends on the units consumed. Let us say electricity board charges Rs 110 as a basic charge and charges Rs 4 for each unit we use. If a person wants to keep his electricity bill below Rs 250, then what should be his electricity usage? அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி இருக்குன்னா, பேசிக் சார்ஜ் இருக்குது. பேசிக் சார்ஜ்னா என்னென்னா, அது வந்து யூனிட்டை டிபெண்ட் பண்ணாது. அதாவது எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி தான், 100 சரி தான், 0 சரி தான், 10 சரி தான், எத்தனை யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி தான், 110 ஒரு அமௌண்ட்டு வாங்குவாங்களாம் கண்டிப்பாக. அது வந்து பேசிக் சார்ஜ். அண்ட் ஒரு சார்ஜ், இன்னொரு சார்ஜ், அது வந்து யூனிட்ஸை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 யூனிட் இருந்தால் ஒரு சம்திங் ஒரு வாங்குவாங்க, சம்திங் அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ Rs 4 கொடுத்துருக்காங்க, ஸோ Rs 4 வாங்குவாங்க அந்த மாதிரி. ஸோ அங்கே பேசிக் சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Rs 110 கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ சார்ஜஸ் யூஸ் பண்ணாலும் 110 என்ற பேசிக் சார்ஜை வாங்கி தான் தீர்வாங்களாம். தென் சார்ஜஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு Rs 4 வச்சு வாங்குறாங்களாம். ஒரு பெர்சனுக்கு வீட்டில் Rs 250 கீழே எலக்ட்ரிசிட்டி பில் வைக்கணும்னு சொன்னாச்சுன்னா அவர் எவ்வளோ யூஸ் பண்ணி ஆகணும், அதோட தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ பெர்சன் வாண்ட்ஸ் டு கீப் ஹிஸ் எலக்ட்ரிசிட்டி பில் பிலோ Rs 250 கீழே அவருடைய எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா எவ்வளோ அவருக்கு கரண்ட்டு யூஸ் பண்ணி ஆகணும், எவ்வளோ கரண்ட்டு தான் அவர் லிமிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னதை அவர் வந்து நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னாச்சுன்னா, சி எலக்ட்ரிசிட்டி பேசிக் சார்ஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க, Rs 110 கொடுத்துருக்காங்க. தென் யூனிட் சார்ஜ், அந்த யூனிட் சார்ஜ் வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸு அங்கே ஒவ்வொருத்துக்கு எத்தனை 4 அவ்வளோதான். ஸோ எப்படி பார்த்தாலும் 110 வாங்குவாங்க. இந்த 4 வச்சு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் என்பது நான் எக்ஸ் ஆச்சலாம், இல்லாத யூனிட் பி எக்ஸு 1 யூனிட் சார்ஜ் உள்ள எக்ஸ் யூனிட் சார்ஜு அண்ட் யூனிட் சார்ஜ் ருபீஸ் வந்து 4. அப்போ வந்து அதாவது யூனிட் வந்து 4x கிடையாது, யூனிட் சார்ஜு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எழுதிங்க. ஸோ அதாச்சும் வேல்யூ அதுதான், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு லெட் எக்ஸு பி த யூனிட் சார்ஜ். தென் காஸ்ட் உங்களுக்கு தெரியும் 4. ஸோ அப்போ யூனிட் சார்ஜ் காஸ்ட் எக்ஸ் யூனிட் சார்ஜஸ் காஸ்ட் ஆஃப் எக்ஸ் யூனிட் சார்ஜஸ் எவ்வளோ வரும் 4x. இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எழுதிங்க, Rs 4x. இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னது, 250க்கு கீழே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வரணும், இபி பில்ல எலக்ட்ரிசிட்டி பில் தான். தட் இஸ் ஈக்குவல் டு பேசிக் சார்ஜஸ் இதுக்கு கூட அந்த யூனிட் சார்ஜஸ் பார் யூனிட்ஸ் யூஸ்ட். ஸோ ஒரு யூஸ் பண்ண யூனிட்ஸோடைய சார்ஜஸையும் அந்த பேசிக் சார்ஜஸையும் ஆட் பண்ணணும், அதான் எலக்ட்ரிக் பில். ஸோ அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும் 110 + 4x. பேசிக் சார்ஜஸ் 110, சார்ஜஸ் பார் யூனிட்ஸ் வந்து 4x, அவ்வளோதான். 110 + 4x அவர் எவ்வளோக்கு கீழே யூஸ் பண்ண நினைக்கிறார், 250க்கு கீழே கொடுத்துட்டாங்களா கொஸ்டினில், 250க்கு பிலோ தான் யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டு லெஸ் தேன் சிம்பிள் போட்டு 250 போட்டுக்கோங்க. ஸோ 250க்கும் கம்மியாக இந்த அமௌண்ட்டு வரணும், இந்த 4x 110 + 4x. இப்போ கொடுத்துட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, 110 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணிங்க. 4x 250 - 110. ஸோ 4x less than 250/110 என்பது 0, 4, 1, 140. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது 140, இது சிம்பிள் 4. ஸோ இதை நான் செகண்ட் டைமில் கேன்சல் பண்ணேன்னா 70 வரும், மறுபடியும் நான் கேன்சல் பண்ணேன்னா எக்ஸ் less than 35. ஸோ the person must use below 35 units. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. கொஸ்டின்லேருந்து இப்போ ஈக்குவேஷன் வருதுனாலே ஈக்குவேஷன் ஜஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சாலே போதும், அது உங்களுக்கு கிடச்சிட ஆன்சரு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் தள்ளி கேளுங்க. தேங்க்யூ.